தேனீக்கள் தன்னோட கூட்டுக்கு மகரந்தத்தை எப்படி கடத்திட்டு வருதுன்னு பாருங்கள். ஆமாங்க, தன்னோட பின்னங்காலில் எல்லோ கலரில் எடுத்துகிட்டு போகிறத பார்த்தீங்களா, அதுதான் மகரந்தம். இது எதுக்கு ப்ரோ தேனீகளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னோட தேனை சேகரித்து வைக்கிற அந்த தேன் கூட உருவாக்குறதுக்கு தேனீகளுக்கு இந்த மகரந்தம், ஆங்கிலத்தில் போலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகரந்தம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேனீகளுக்கு மட்டும்தான் இது பயன்படுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. விவசாயம் பண்ணுற நம்ம விவசாயிகளுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விவசாயிகளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூத்து காய் காய்க்கக்கூடிய அந்த தென்னை, மா, பழா, வாழைன்னு சொல்லக்கூடிய இந்தமாரி நிறைய விவசாய தோட்டங்களுக்கு மகசூல் அதிகரிப்பதற்கான முக்கியமான ரீசன் இந்த தேனீக்களோட மகரந்த சேர்க்கை மட்டும். மகரந்த சேர்க்கை நடைபெறதுக்கு 90% உழைப்பு தேனீக்களை மட்டும்தான் சாரும். 10% தான் இந்த தட்டான், வண்ணத்து பூச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பிற பூச்சி இனங்களுக்கு. இப்படி தேனீக்களை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.